இப்போ நம்ம காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் எப்படி என்னெல்லாம் பண்ணலாம் ஒரு வாலிபனை வழிநடத்துறதுக்கு? அது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பிஸியாக வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு ஆற்றலையும் என்ன செய்ய முடியாதுன்னா சேமிக்க முடியாது, செலவழிக்கத்தான் முடியும். எல்லாரும் அந்த இளைஞருடைய சக்தியை தனக்கு சாதகமாக எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்ளும். அதுலேயும் குறிப்பாக அந்த ராத்திரியில் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டைமில் தான் கரெக்டாக அவன் அட்வர்டைஸ்மெண்ட்டே அப்போ தான் கொடுக்குறான். நீங்கள் வந்து தனிமையை உணர்றீங்களா, இதில் வாங்க, இதில் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் அவங்க வந்து ஈர்க்கப்படுறாங்க. அப்போ அவனை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அல்காரிதமே அதன் அடிப்படையில் தான் செயல்படுத்தப்படுகிறது. மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா போனோகிராஃபி அடிக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டத்தையும் காட்டிலும் அதில் தான் அதிகமான வாலிபர்கள் விழுறாங்க. அவங்க மூல காரணம் மொபைல் அடிக்ஷன். பல வாலிபர்கள் இன்னைக்கு ஸ்கூலில் 10வது படிக்கிறான் 12வது படிக்கிறான்ற அவங்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக அதில் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இவங்களுக்கு விழிப்புணர்வு எப்படி நம்ம கொண்டுட்டு வர்றது? எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, முழுமையாக அவர்களை மொபைலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான முடியவே முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு. அது தேவையும் கூட. இப்போ இன்னைக்கு ஒரு வாலிபனா இந்த மார்க்கத்துக்காக வேண்டி நான் ஒரு தியாகம் செய்யணும், ஒரு அர்ப்பணம் செய்யணும்னா என்னென்ன வழிகளெல்லாம் நான் செய்யணும்? எப்படி செய்ய முடியும்? ஒவ்வொரு மஹல்லாக்களுக்கும் அந்த மஹல்லாவினுடைய இமாம்களுக்கு அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. உனக்கு வேணும்னா நீ போய் சேர்ந்துக்க. நீ அவங்க கூட போயிட்டுன்னு சொன்னால் நான் உனக்கு தாயும் இல்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள்லாம் பெற்றோர்கள் சொல்லும் போது அந்த பிள்ளை, அந்த வாலிபன் வந்துட்டு என்ன செய்யணும்? மார்க்கத்தை மீறி தாயே சொன்னாலும் தாயினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டியதில்லை என்பதை மார்க்கம் சொல்லித்தரு. நான் கேட்கறது என்னன்னா, தாயினுடைய காலில் தான் சொர்க்கம். அப்போ இந்த இடத்துல தாயை தட்டி கழிச்சிட்டு அவங்க பக்கம் போகிறது வந்துட்டு சொர்க்கத்தை தட்டி கழிச்சிட்டு போகிற மாதிரி ஆகிடாதா? எந்தெந்த விதத்துலலாம் ஒரு வாலிபனை வந்துட்டு பாவத்திலிருந்து வெளிவர பக்குவப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன? இப்போ அந்த ஹவாத் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை இப்படி வச்சு செய்கிறாங்கள அப்படின்னு சொல்லி அவங்களை பார்ப்பதை கொஞ்சம் தவிர்த்தாங்க. ஏன் அந்நிய பெண்கிட்ட நின்று பேசுகிறீங்க, அன்னைக்கு பொய் சொன்னீங்களா, ஏன் பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி விசாரணை தோரணையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறது. சம்பாதிக்கிறது மட்டுமே என்ன இல்லை அப்படின்னா வாழ்க்கையினுடைய குறிக்கோள் இல்லை, நிறைய கமிட்மெண்ட்ஸ்கள் இருக்கு. மார்க்கம் சார்ந்த விஷயங்கள்லையும் அவருடைய ஈடுபாடு 2 வருஷம் கழிச்சு ஐஆர்ஏ கனெக்டோட ப்ரோக்ராமில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்றைக்கி மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஃபுல்லாக கண்டினியூவாக அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால் இளைஞர்களுக்கான பிரச்சனைகளை பற்றி பேச போகிறோம். அதுக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஹஸ்ரத் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய புதுப்பள்ளியில் இருக்கக்கூடிய கடந்த 10 வருஷமாக அங்கே இமாமா இருக்கிற முகமது அஷ்ரஃப் அலி ஹஸ்ரத் ஃபைசி அவங்க வந்துட்டு நம்ம கூட இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத். அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. இப்போ நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், வாலிபம்ன்றது மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு பருவம். அந்த பருவத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபித்னாக்கள் நிறைந்த இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறது, ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையில் எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், எப்படியெல்லாம் கழிக்கணும் அப்படின்ற விஷயம் தான் நம்ம பேச போகிறோம். என்னுடைய முதல்ல கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த வாலிபம் அப்படின்றது அது எவ்வளவு ஆற்றல் மிக்கது? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், மனிதனை நாம் குழந்தையாக படைத்து அவனை வாலிபமாக ஆக்கி மீண்டும் அவனை நாம் வயோதிகர்களாக மாற்றுகிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு ஆயத்தில் சொல்கிறான். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா வாலிபத்தை குறிப்பிடுகின்ற பொழுது கூவத்தன், அது ஒரு ஆற்றல் மிக்கது என்று அல்லாஹ் சொல்கின்றார். சராசரியாக ஒரு மனிதனுடைய வாழ்வில் குழந்தை பருவம் தாண்டி 15 வயதிலிருந்து 40 வயது வரையிலேயும் ஒரு மனிதனுக்கான வாலிப வயது. இந்த வாலிப வயதுங்கிறது ஒரு பெரிய ஆற்றல் மிக்க வயது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்ற பொழுது, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை சொல்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அந்த மக்கள் அந்த மன்னனிடத்திலே சொல்கின்ற பொழுது, இப்ராஹிம் என்ற ஒரு வாலிபர் இது மாதிரி ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடியவராக நாங்கள் அவரை பார்க்கிறோம் என்று சொல்கிறார். அந்த வாலிபர் அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபில் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகள் என்ற தலைப்பில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அந்த குகைவாசிகளையும் அல்லாஹு தஆலா வாலிபர்கள் என்றே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் அந்த வாலிப பருவம் தான் மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு மிகச்சிறந்த பருவமாக அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த வாலிபம்தான் வாழ்க்கையில் ஒரு நீண்ட காலமும் கூட. ஒரு 35 ஆண்டு காலம் ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்வில் வாலிபம் என்பது ஒரு 35 வயசு வரையிலையும் அவனுக்கு கழிகிறது. அது எந்த வயசுல இந்த வாலிபத்தை நம்ம சொல்றோம்? 15 வயசுலேருந்து 40 வயசு வரையிலையும் நம்ம வாலிபம்னு சொல்கிறோம். அப்போ அந்த வாலிபம்ங்கிறது ஒரு ஆற்றல் மிக்க வயசு. இதுதான் ஒரு நீண்ட காலம். 35 ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் 35 ஆண்டு காலங்கிறது வாலிபம்ங்கிறது.
இதில் அல்லாஹு தாலா எப்படியெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும், இதுல இருந்தெல்லாம் எப்படி தவிர்த்துக்கிறாங்கிறத அல்லாஹு தாலா குர்ஆனிலேயே குறிப்பிட்டு சொல்கின்றான். அப்படி வாலிபருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன? முதலில் அல்லாஹு தாலா சொல்வது கற்பை பாதுகாத்து கொள்வது. தங்களுடைய கற்பை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாலிப வயதில் அது கற்பை பாதுகாத்து கொள்வது. அதற்கு அல்லாஹ் உதாரணமாக சொல்வது சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு சொல்கிறான். அந்த வரலாறுகளை நாம் படித்திருப்போம். அந்த குர்ஆன்ல குறிப்பிட்டு சொல்றதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அழகிலே ஒரு பெண் மயங்குகிறார்கள். அதனால் அவர்களை தன்னுடைய உறவுக்கு அழைக்கிறார்கள். இது மாதிரியான சூழல்கள் தான் முதலிலே வாலிபத்திலே ஏற்படும். வாலிபர்களுக்கு முதல்ல ஏற்படக்கூடிய அந்த ஆற்றலிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு, அந்த காம உணர்வு, அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே குறிப்பிட்டு சொல்கிறான். நாம் அதில் யாராக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதலில் தங்களுடைய கற்பை பாதுகாத்து கொள்வது. அப்படின்னா அந்த காலன்றது வந்துட்டு அப்போ டிஜிட்டலாக எந்த விஷயமும் கிடையாது. அப்போ ஒன்று நேரில் போய் சந்திச்சாலோ இல்லை ஏதாவது பேப்பர் எழுதி போட்டாலோ ஸோ அது மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு இது தேடி நம்ம போகணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இந்த மொபைல் ஃபோனை வச்சு நம்மளால் எதையும் பண்ணிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு வாலிபன் அந்த பாவத்திலேருந்து தவிந்து கொள்ளணும்னு நினைக்கிறான்னா அவன் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து என்னவா இருக்கும்? என்ன அப்படின்னா, முதலில் எதாக இருந்தாலும் இறைவன் சொல்வது இறைவனுடைய அச்சம், தக்குவாவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இறைவன் எல்லா இடத்துலையும் சொல்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கள்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இத்தகுல்லாஹ ஐனமா தக்குனு, நீங்கள் எங்கே இருந்தாலும் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இறைவன் நம்மை நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான். இறைவனுடைய பார்வையில் அவனுடைய கீழ் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்துட்டா நாம் எந்த தவறையும் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக குறை. ஃபித்னத்து நிசால இருந்து எந்த விஷயமாக இருந்தாலும் இப்போ நீங்கள் டிஜிட்டல் உலகம்னு சொன்னீங்க, பெண்கள் நம்ம தேடி போக தேவையில்லை, எல்லாமே நம்மளை தேடி வருதுன்னு சொன்னீங்க. எந்த காலமாக இருந்தாலும் அந்த காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையே கூட அவருடைய முகத்தை பார்த்து ஒரு பெண் தன்னோடு உறவுக்கு அழைத்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த உறவு அழைச்சாங்க, ஆனால் அவங்க போகலை, அதை தவிர்ந்து கொண்டார்கள். அப்போ நம்மளை நோக்கி வரக்கூடிய நேரத்திலே நாம் நம்மளுடைய கற்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகம்னு சொன்னால் இன்னைக்கு எத்தனையோ ஆப்புகள் இருக்கு. இதுக்குன்னு சொல்லி நிறைய ஆப்புகளை நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கற்பொழுக்கத்தோடு இருக்க தேவையில்லை, இன்னைக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கற்பொழுக்கங்கிறது இன்னைக்கு அவசியம் இல்லை என்ற ஒரு கான்செப்டோட இன்னைக்கு சமூகம் வாழ்ந்துகிட்டு. ஆனால் கற்பொழுக்கம்தான் மிக முக்கியமானது. அதுதான் வாழ்வினுடைய அடிப்படை. அந்த கற்பொழுக்கம்தான் இப்பொழுதும் நம்மை பாதுகாக்கும். நம்மளுடைய சந்ததியினர்களையும் நம்மளுடைய வாழ்வையும் இறுதி வரையிலையும் பாதுகாக்கிறது வந்து நம்மளுடைய கற்பொழுக்கம்தான் மிகச்சிறந்த ஒரு கேடயமாக இருக்கும். அந்த கற்பொழுக்கத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நமக்கு தேவை இறை அச்சம். நீங்கள் இது சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி இதுக்குன்னு நிறைய அப்ளிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னு. அது கரெக்டு தான். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நிறைய பேர் ரீல்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை யாரையும் வந்துட்டு சொல்ல முடியாது, எல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம்தான். அதுலேயும் குறிப்பாக அந்த ராத்திரியில் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டைமில் தான் கரெக்டாக அவன் அட்வர்டைஸ்மெண்ட்டே அப்போ தான் கொடுக்குறான். அவன் வாலிபன், அவன் வந்துட்டு தடுமாற்றம் ஈர்ப்புகள் ஏற்படும். அந்த நேரம் பார்த்து கரெக்டாக இது மாதிரி அப்ளிகேஷன், நீங்கள் வந்து தனிமையை உணர்றீங்களா, இதில் வாங்க, இதில் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் அவங்க வந்து ஈர்க்கப்படுறாங்க. அப்போ அவனை சுற்றி யாருமே இருக்க மாட்டான். ஸோ அந்த நிலையில் அவன் ஈஸியாக வந்துட்டு அந்த பாவத்தில் விழக்கூடிய வாய்ப்புகள் நிறையா அவனுக்கு வந்துட்டு இருக்குது. அப்படி தனிமையாக இருக்க போகும்போது நான் வெளில வரணும்னா நல்லாவே பயந்து கொள்ளணும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம், ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் தெரிந்தும் அந்த இடத்துல அந்த அந்த எண்ணத்தை தாண்டி அவனுடைய மனோச்சையினுடைய அதிகப்படியாக இருக்கிறதுனால அதில் போய் விழுந்துடுறான். இப்போ அதுலேருந்து நம்ம வெளில வரணும்னா என்ன இது பண்ணணும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையிலமா இணையதளத்தினுடைய பயன்பாடோ சமூக வலைதளங்களினுடைய சோசியல் மீடியாஸினுடைய பயன்பாடோ இல்லாமல் என்ன செய்ய முடியாதுன்னா நிச்சயமாக ஒரு மனிதனால் இருக்க முடியாதுங்கிற மாதிரி உண்டான கால சூழல். இப்போ அப்படி இருக்கின்ற பொழுது இணையதளத்தினுடைய பயன்பாடும் சமூக வலைதளங்களுடைய சோசியல் மீடியாவினுடைய பயன்பாடும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கணும். ஏன்னா அதனுடைய அல்காரிதமே எப்படி நம்மளுக்கு செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னா, நாம் எந்த விஷயத்தை பார்க்குறோமோ அது தொடர்ந்து நம்மை அதன் உள்ளே இழுத்து செல்ற மாதிரி தான் அதனுடைய இதை நம்மளுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த அல்காரிதமே அதன் அடிப்படையில் தான் செயல்படுத்தப்படுகிறது. அதனால் நாம் அதை விட்டு வெளியே வரணும்னா முதல் விஷயம், நாம் நம்மளுடைய நேரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நேரத்தை வீணாக கழிக்கக்கூடாது. மார்க்கம் என்ன சொல்லி தருகிறது?
5 நேரம் தொழுகைக்கு கரெக்டாக மிகச் சரியாக தொழக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நம்மளுடைய நேரத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இரவு நேரங்களில் இஷாவுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக உரையாடல் கூடாதுங்கிறதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கின்ற பொழுது இரவு நேரங்களில் அதிகமான மொபைல் பயன்பாடோ இணையதள பயன்பாடுகளோ இல்லாமல் இருக்கிறது மிகச்சிறந்தது. நம்மளுடைய நேரத்தை இவைகளெல்லாம் வீணாக்கக்கூடியவைகள் என்பதை நாம் முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 5 கேள்விகளுக்கு ஒரு மனிதன் பதில் சொல்லாமல் நகர முடியாது. அதில் முதல் கேள்வி, உன்னுடைய வாழ்நாளை நீ எப்படி கழித்தாய்? 2வது, உன்னுடைய வாழ்நாளில் வாலிபத்தை எப்படி கழித்தாய்? அப்போ வாழ்நாள் முழுவதும் கழித்ததற்கான பதிலை நாம் சொல்லணும். நம்மளுடைய வாலிபத்தை எவ்வளோ கழிச்சோங்கிறதையும் இறைவனிடத்தில் நாம் பதில் சொல்லணும். இப்போ வாலிபத்தில் நம்மளுக்கு அதிகமான நேரங்கள் இதை நாம் எப்படி செலவழித்தோம்? சமூகத்திற்காக வேண்டி, நம்மளுடைய குடும்பத்திற்காக வேண்டி, இப்படி ஒவ்வொரு தனிப்பட்ட முறையிலேயும் நம்மளுடைய தனி மனித வாழ்க்கைக்கு நாம் எப்படி செலவழித்தோம் அப்படிங்கிறதுக்கு இறைவனிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்ற உணர்வோடு நாம் செயல்பட்டால் நாம் எல்லா நேரத்திலையும் நேரத்தினுடைய மேலாண்மையோடு டைம் மேனேஜ்மெண்ட்டோடு இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணுமேங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் நமக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் நாம் செயல்படுவதிலே முதலிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது 5 இளைஞர்கள் இறைவனுக்கு மிக ஒரு விருப்பமானவர்கள். அதில் முதலில் இளைஞர் ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தி, தன்னுடைய வாலிபத்தை வணக்கத்திலே கழித்தவர். அப்போ வணக்கத்தில் கழிக்கணும்னா பள்ளியோடு தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும். அப்போ நம்ம வாலிபத்தில் நம்மளுடைய இந்த அடிக்ஷனில் இருந்தெல்லாம் வெளியே வர வேண்டும் என்றால் முதல்ல நமக்கு இருக்க வேண்டியது பள்ளியோடு தொடர்போடு நாம் இருக்க. அதாவது இன்னைக்கு அடிக்ஷன்னு சொல்லிட்டா மொபைல் அடிக்ஷன் தான் ஓவராலாக இருக்கிறது. அப்போ அந்த அடிக்ஷன்லேருந்து வெளில வரணும்னு சொன்னால் அவன் வந்துட்டு பள்ளியின் பக்கம் அவனுடைய மென்டல் அவனுடைய சிந்தனைகளை வந்துட்டு இந்த பக்கம் திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆமாம், மார்க்கத்தின் பக்கம் அவனுடைய சிந்தனைகள் திரும்பி இருக்கணும். அந்த மார்க்கத்தின் பக்கம் திரும்புறதுக்கு முதல்ல இணையதள பயன்பாடுகள் அதிகமாக இருக்கிற போது மொபைல் அடிக்ஷன் வருகின்ற பொழுது எந்த அடிக்ஷன் ஏற்பட்டாலுமே மொபைலாக இருந்தாலும் இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது போதைப் பொருள் எல்லாம் இருக்கிறது. இந்த போதைப் பொருளுடைய அடிக்ஷனிலிருந்தெல்லாம் மாறுறதுக்கு மக்களோடு பழகி இருப்பது, சமூகத்தோடு சேர்ந்து விரவி இருப்பது, அதுக்கு முதலில் அமைப்பாக இருக்கக்கூடியது நம்மளுக்கு பள்ளி. அடிக்ஷன் சொல்லிட்டு அதாவது மொபைல் ஃபோன் அடிக்ஷன் ஓவராலாக எல்லாமே. 2வது பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக், நீங்கள் இப்போ சொன்ன மாதிரியாவே. 3வதுன்னு பார்த்தீங்கன்னா போனோகிராஃபி அடிக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது 2த்தையும் காட்டிலும் அதில் தான் அதிகமான வாலிபர்கள் விழுறாங்க. ஆனால் மூல காரணம் மொபைல் அடிக்ஷன். ஆனால் இந்த 3 விஷயங்களில் வந்துட்டு மேஜராக பல வாலிபர்கள் இன்னைக்கு ஸ்கூலில் 10வது படிக்கிறான் 12வது படிக்கிறான்ற அவங்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக அதில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இவங்களுக்கு விழிப்புணர்வு எப்படி நம்ம கொண்டுட்டு வர்றது? எப்படி கொண்டு வர்றது அப்படின்னாமா, அவர்களை அதாவது பயனுள்ள வழியில் அதை கழிப்பது. முழுமையாக அவர்களை மொபைலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான முடியவே முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு. அது தேவையும் கூட. அதை முழுமையாக நம்ம வெளியே கொண்டு வர முடியாது. அது வெளியாக நம்ம அதை முழுமையாக வெளியே வரணும்னு சொல்லுவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அதை நாம் முடியாத ஒரு காரியம். அதை நாம் வெறுப்பதாக ஆகிவிடும். வெறுக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நவீன கண்டுபிடிப்பை மார்க்கத்துக்கு எதிராக பயன்படுத்துவதற்கான ஒரு சூழலை போன்று ஆகிவிடும். அது அப்படி அல்லாமல் அதை எப்படி பயனுள்ள வழியில் நாம் கழிப்பது அப்படிங்கிறத தான் நாம் இளைஞர்களுக்கு நாம் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அந்த ஏன்னா எந்த ஒரு காரியத்தையுமே பயனுள்ள வழியில் கழிக்கணும். அதான் மார்க்கம் சொல்லுவது. இப்போ நீங்கள் வாலிபத்தை பற்றி முதல்ல சொன்னீங்க. அல்லாஹ் வாலிபர்களை சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான். மார்க்கத்தை வந்துட்டு எத்தி வச்ச வாலிபன் அப்படின்னு சொல்கிறான்னு சொன்னீங்க. இப்போ நம்ம வரலாறுலையும் பார்த்தோம்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் காலகட்டத்தில் சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி எவ்வளவோ அர்ப்பணங்கள் செஞ்சுருக்காங்க. தன்னுடைய உயிரை, தன்னுடைய உடலை, தன்னுடைய பொருளாதாரங்கள் எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க. இப்போ இன்னைக்கு ஒரு வாலிபனா இந்த மார்க்கத்துக்காக வேண்டி நான் ஒரு தியாகம் செய்யணும், ஒரு அர்ப்பணம் செய்யணும்னா என்னென்ன வழிகளெல்லாம் நான் செய்யணும்? எப்படி செய்ய முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்னுடைய மார்க்க சட்டங்களை பின்பற்றி நடப்பதுவே கையில் ஒரு பெரிய கங்கை கையில் ஏந்தி இருப்பதற்கு சமமானது. அப்போ மார்க்கத்தை நாம் பின்பற்றி நடக்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய ஒரு தியாகமும் அர்ப்பணிப்பும். இன்றைக்கு எனக்கு இறைவன் தந்த மார்க்கம் மிகச்சிறந்தது.
இதை நான் பின்பற்றி நடந்தே தீர வேண்டும் என்ற உணர்வும் அந்த உறுதிப்பாடும் ஒரு மனிதனுக்கு, ஒரு இளைஞனை அவனை சரியான பாதையில் கொண்டு செல்லும். இதற்கு ஒரு சரியான வழிகாட்டுதல்களை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இன்றைக்கு சமுதாயத்திற்கு இருக்கிறது. ஒவ்வொரு மஹல்லாக்களுக்கும், அந்த மஹல்லாவினுடைய இமாம்களுக்கு, அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. இளைஞர்களை அது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பிஸியாக வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு ஆற்றலையும் என்ன செய்ய முடியாதுன்னா சேமிக்க முடியாது, செலவழிக்கத்தான் முடியும். அப்போ அந்த வாலிபம்ங்கிற அந்த ஆற்றலை, இளைஞர்களுடைய அந்த சக்தியை சமூகத்திற்கு தேவையான பயனுள்ள வழியில் செலவழிக்கிறதுக்கு உண்டான வழிகளை இன்றைக்கு சமுதாயம்தான் காட்டும். அவர்கள் சமுதாயத்தினுடைய வழியில் செல்வதற்கு இன்னைக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால தான் எல்லா இயக்கங்களும், அமைப்புகளும் இன்றைக்கு இளைஞர்களுடைய அமைப்புன்னு தனியாக வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வைத்து முறையாக அதை என்ன செய்யறது அப்படி இல்லைன்னா, மார்க்கத்தை சொல்லி கொடுப்பது இல்லை. ஆனால் மார்க்கத்தை இன்னைக்கு என்ன செய்யறது இல்லைன்னா, முறையாக சொல்லி கொடுக்கறது இல்லை. எல்லாரும் அந்த இளைஞருடைய சக்தியை தனக்கு சாதகமாக எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்வது, இந்த ஆற்றலை எப்படி பயன்படுத்தி கொள்வது என்பதை மட்டும்தான் அவர்கள் நோக்கமாக கொண்டிருக்கிறார்களே தவிர, அவர்களை எப்படி நல்ல வழியில் செலுத்துவது அப்படிங்கிறதுல அவங்களுடைய கவனம் இல்லை. அப்போ இளைஞர்களை நல்ல வழியில் செலுத்தணும் அப்படின்னா தான் அடுத்த தலைமுறை சமுதாயம் நல்ல விதமாக இருக்கும். பின்னால் வரக்கூடிய சமுதாயம் நல்ல விதமாக இருக்கும். இதில் சமுதாயம் இன்றைக்கு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு சமூகத்தினுடைய தலைவர்களுக்கு இருக்கு. 2 விஷயம் நீங்கள் அற்புதமாக சொல்லியிருக்கீங்க இந்த விஷயத்தில். முதல்ல சஹாபாக்கள் தியாகம் செஞ்சாங்க, உயிரையும் தியாகம் செஞ்சாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் நீ உயிரை தியாகம் செய்ய வேணாம், உன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி பாவத்திலேருந்து விலகினாலே போதும், அதுவே பெரிய தியாகம் அப்படின்றத சொல்லிப்பீங்க. 2வதா பாவத்தில் விழுறதுக்கு, இந்த மொபைல் அடிக்ஷனில் இருக்கிறதுக்குன்னா அவங்கள சரியான முறையில் வழிநடத்தாத காரணத்தினால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதில் போய் விழுறக்கூடிய விஷயங்கள் தான் அது எல்லாமே. அதை தான் நீங்கள் சொல்ல வரீங்க. இப்போ எனக்கு இந்த வாலிபனாக இருக்கக்கூடியவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இரத்த உறவுகளை பேணி வாழக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதுலேயும் அவங்க பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், ஒரு தாய் இருக்காங்க, அந்த தாயினுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க. இப்போ அந்த அந்த தாயினுடைய பிள்ளை, அந்த பிள்ளையை என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், என்னுடைய இரத்த உறவு கூட நீ சேர்ந்து வாழாத, அவங்கள கூட சேர விட மாட்டாங்க ஒரு வாலிபனை. இப்போ இந்த நேரத்தில் அந்த வாலிபன் தாயினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கணுமா, இல்லை தாயினுடைய சொல்லை விட்டுட்டு இரத்த உறவுகளை பேணி வாழ்றது சிறந்ததா? இதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது? இதுதான் மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பெருவழியில் எல்லா சஹாபிகளும் அவங்களுடைய இறுதி ஹஜ்ஜத்துல் விதாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபிகளையோடு சென்று இருந்தார்கள். லட்சக்கணக்கான சஹாபிகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. அதுதான் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜும் கூட. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பெருவழியில் வைத்து கேட்கிறார்கள், உங்களில் யாராவது இரத்த உறவுகளை துண்டித்தவர்கள் இதில் இருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். இப்போ இரத்த உறவை பேணாதவங்க யாரும் இருக்கிறீங்களாமான்னு கேட்ட உடனே ஒரு சஹாபி எழுந்து சொல்கிறார்கள், யாரை சொல்லலாம், நான் இரத்த உறவை பேணாமல் இருக்கிறேன். என்னன்னு கேட்குறாங்க. என்னுடைய சாட்சியோடு, என் தாயோடு பிறந்த சகோதரியோடு, என் சாட்சியோடு என்னால் உறவு அவங்களோடு பேண முடியலை. நான் பேசினாலும் அவர்கள் என்னிடத்துல பேச மறுக்கிறார்கள். நானாக போய் பேசினாலும் அவங்க என்கிட்ட பேச மறுக்கிறாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதை சென்று சரிபடுத்தி விட்டு வாருங்கள்னா. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லட்சக்கணக்கான மக்களோடு அரஃபா பெருவழியில் இருக்கின்ற பொழுது அவர்களிடத்திலே எழுந்து சொன்னவர் ஒரு ஆளு, ஒரே ஒரு நபர். அவர் தான் இரத்த உறவை பேணலைன்னாரு. அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரிபடுத்தி விட்டு வர சொன்னார். அப்போ இரத்த உறவுகளை பேணக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை, ஒரு சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காட்டினார். இரத்த உறவுங்கிறதோட அல்லாஹு தஆலா நான் இணைந்திருக்கிறேன்னு சொல்கிறான். யார் இரத்த உறவுகளோடு சேர்ந்து இருக்கிறாங்களோ அவர்களோடு நான் மறுமையில் இணைந்திருப்பேன்னு அல்லாஹ் சொல்கிறான். யூதர்களிடத்தில் அல்லாஹ் எடுத்துக்கொண்ட நிறைய ஒப்பந்தங்கள் இருக்குது. அது அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு சொல்கிறான். அதில் ஒன்று இரத்த உறவுகளோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒப்பந்தம் எடுத்தான். இதெல்லாம் இருந்தாலும் கூட தாயை விட இரத்த உறவுகள் சொல்வதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் தாயினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். இப்போ தாய் எதுக்காக வேண்டி இரத்த உறவுகளோடு சேர்ந்திருக்க வேண்டாம்னு சொல்கிறாங்கங்கிறத கவனிக்க. காரணம்னு சொன்னால்
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பேச்சு வாக்குவாதம் ஏதாவது வந்திருக்கலாம். அதில அவங்க வந்துட்டு பேசாமயே இத்தனை வருஷம் இருந்திருக்கலாம். இப்ப அந்த புள்ள வந்துட்டு ஓரளவுக்கு வயசு வந்துருச்சு. வயசு வந்து தன்னுடைய தாய்கிட்ட சொல்றாங்க, தகப்பன்ட்ட சொல்றாங்க, இது மாரி நம்ம இப்ப இருக்கக்கூடாது, சேர்ந்து தான் வாழணும் அப்படின்ற மாரி எடுத்து சொல்றாங்க. அப்ப கூட அந்த தாய் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா, "உனக்கு வேணும்னா நீ போய் சேர்ந்துக்க. நீ அவங்க கூட போயிட்டேன்னு சொன்னா, நான் உனக்கு தாயும் இல்ல, நீ எனக்கு புள்ளையும் இல்ல." இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள்லாம் பெற்றோர்கள் சொல்லும்போது, அந்த பிள்ளை, அந்த வாலிபன் வந்துட்டு என்ன செய்யணும்? தான் பெத்த குழந்தையை பார்த்து யாரும் என்ன செய்யக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. பெறாத குழந்தையை பார்த்து இது என் பிள்ளை அப்படிங்கிறதையும் சொல்வதை மார்க்கம் தடை செய்கிறது. பெத்த பிள்ளையை பார்த்து நீ என் பிள்ளை இல்லைங்கிறதையும் சொல்லக்கூடாது. பெறாத பிள்ளையை பார்த்து நீ என் பிள்ளைங்கிறதையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்பதை மார்க்கம் சொல்கிறது. இப்ப அந்த இடத்துல இப்ப பிள்ளைய வந்து தத்தெடுத்துலாம் வளர்த்துருப்பாங்க. அந்த இதில் என்ன செய்கிறது கூட அப்படிங்கிறதுல மார்க்கம் இதில் ஒரு பிரச்சனையை சொல்கிறது. நாம் அரசு ரீதியாக நாம் இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பெற்றோர்களாக நாம் சொல்கிறோம். ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறதுனா, தத்தெடுத்த குழந்தையாக இருந்தாலும் கூட நம்ம பிள்ளைன்னு மொத்தத்தில் சொல்லலாம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், யாராவது ஒரு இளைஞரை பார்த்தோ இல்லைன்னா ஒரு பிள்ளைய பார்த்தா இது நம்ம பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லணும். இது ஓகே, இது சொல்லலாம். ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறதுனா, குழந்தையை பார்த்து, பெறாத குழந்தைகளை பார்த்து இது எனது பிள்ளை என்று சொல்வதும் கூடாது. பெத்த பிள்ளையை பார்த்து நீ என் பிள்ளை இல்லைங்கிறதையும் சொல்வதையும் கூடாது, மார்க்கம் தடை செய்கிறது. மார்க்கம் வந்து இஸ்லாத்தில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனி உரிமைகளும் இருக்குது, கடமைகள் இருக்குது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன கடமைகளை செய்யணுங்கிறது இருக்குது, பெற்றோர்களிடத்தில் என்னென்ன உரிமைகளை கேட்கணுங்கிறதும் இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் அம்மாக்காரகா ஏன் இப்படி சொல்கிறாகா, பிள்ளையினுடைய நல்லதுக்காக வேண்டி சொன்னாங்கன்னு சொன்னால் தாயினுடைய சொல்லத்தான் கேட்கணும். பிள்ளையினுடைய நல்லது இல்லை, பிள்ளையினுடைய வாழ்வை கெடுத்து விடுவார்கள் என்று சொல்லி தாய் நினச்சி சொன்னாங்கன்னு சொன்னால் தாய் சொல்லத்தான் கேட்கணும். இல்லை வேற ஏதாவது சின்ன வயசில் என்கிட்ட இருந்து சொத்தை பிடுங்கிட்டாங்க, எனக்கு தேவையானதை தரலை, இல்லைன்னா கல்யாணத்துக்கு என்னைய சரியாக அழைக்கலை, அவங்களுக்கு என்னைய கூப்பிடலை, என்னைய மதிக்கலை, இந்த மாதிரியான சப்ப காரணங்களுக்காக வேண்டி இரத்த உறவுகளை துண்டித்து வாழணும்னு சொன்னாங்கன்னா அம்மா சொல்ல கேட்கக்கூடாது. இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்வது தான் மிகச்சிறந்தது. அது தாய்க்கும் சேர்த்து நன்மையை பெற்றுத்தரும். ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் வந்துட்டு இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ரோக்கால பேர் போடலை, என்ன கூப்பிடலை அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஒரு செய்திமா இதில் என்ன அப்படின்னா, மையத்து செய்தியில் ஒருத்தர் பேரை போடலை, அவர் உடனே வந்து சண்டைக்கு வர்றார். என்ன சண்டைக்கு வர்றாரு, மையத்து செய்தியில் என் பேரை போடலைன்னு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் பேரை சொல்லலைன்னு சொல்லி அவசரப்படாதீங்க, எல்லாரும் பேரையும் இன்ஷா அல்லாஹ் பள்ளியாசல்ல ஒரு நேரம் சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னோம். எல்லாரும் பேரையும் ஒரு காலத்தில் சொல்லத்தான் போகிறாங்க. அதனால் நாம் இதில் என்ன அப்படின்னா, தங்களுடைய கௌரவம் இருப்பதாக அவர்கள் நினைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பெருமை வந்துடுது தானே. பெருமை வந்துடுது, கௌரவமாக நினைக்கிறாங்க. என் பேரை போடலைங்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் எவ்வளோ பெரிய மகான்கள் எல்லாம் தங்களுடைய பேரை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒன்றிலையும் தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடாதுங்கிறத நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கூட நான் வந்தால் எந்திரிச்சு நிற்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பக்குவம் முதல்ல நமக்கு வரும். அப்போ தாயா இருக்கக்கூடியவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்காதீங்கன்னு சொன்னாங்க. அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சஹாபிகள் இருக்கின்ற பொழுது மதீனாவில் ஒரு ஒப்பந்தம் செய்வதற்காக வருகின்ற பொழுது ஒரு சஹாபி வர்றாங்க. அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய தலைவருக்காக நீங்கள் எழுந்து நில்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கான காரணம் என்ன? மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது மார்க்கம். யாராக இருந்தாலும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது மார்க்கம். அது பெரியவங்க வந்தாலும் எழுந்து நிற்க தான் செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலைன்னு சொன்னால் அவங்க தங்களுடைய பணிவை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே பெருமை ஏற்படுத்தக்கூடிய வழியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே தவிர, ஆனால் அதுவே என்ன இல்லை அப்படின்னா மார்க்கம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல தான் சொன்னாங்க. ஆனால் மற்ற இடங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று மரியாதை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. எழுந்து நின்று மரியாதை கொடுப்பது மார்க்கத்திற்கு முரணான செயல் அல்ல, அது மார்க்கத்துக்கு உட்பட்ட செயல். ஓகே ஓகே சார். இப்போ ஒரு தாய் வந்துட்டு தன்னுடைய பிள்ளைக்கு வந்து நன்மையை கருதி இரத்த உறவுகளை சேராதுன்னு சொன்னா, அவன் உன்னை போனால் அவனுடைய சொத்தை அபகரிச்சுப்பாங்க, இல்லை அது உனக்கு கெட்டது நல்லது இல்லைன்ற ஒரு காரணத்தினால சொன்னால் அதை வந்துட்டு நம்ம ஏற்றுக்கலாம், தாய்க்கு கட்டுப்பட்டு தாயோட இருக்கலாம். அது அல்லாத அவங்களுடைய மனக்கசப்புனால ஏதாவது சொல்கிற விஷயமா இருந்தால் தாயினுடைய பேச்சை விட்டுட்டு இரத்த உறவுகளை பெண்றது தான் சிறந்ததுன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் கேட்குறது என்னென்னா, தாயினுடைய காலில் தான் சொர்க்கம். அப்போ இந்த இடத்துல தாயை தட்டி கழிச்சிட்டு அவங்க பக்கம் போகிறது வந்துட்டு சொர்க்கத்தை தட்டி கழிச்சிட்டு போகிற மாதிரி ஆகிடாதா?
ஏன் ஆகாது? ஏன் ஆகாது அப்படின்னாமா, மார்க்கத்தை மீறி என்ன தாயே சொன்னாலும், மார்க்கத்தை மீறி தாயே சொன்னாலும் தாயினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டியதில்லை என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிறது. அவங்க வேற்று கொள்கையிலே இருந்தாலும் கூட, இப்போ ஒருத்தர் புதுசாக இஸ்லாத்துக்கு வருகிறார், இல்லைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு மாற்று கொள்கையில் இருக்கிற பொழுது, இஸ்லாத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் மாற்று கொள்கையில் இருக்கிற போது உம்மா சொல்லலாம் கேட்காதீங்கன்னு இன்னைக்கு இயக்கங்கள் சொல்லிக் கொடுக்கு. இன்னைக்கு அமைப்புகள் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, உம்மா சொல்லலாம் கேட்காதீங்க, அவங்கெல்லாம் அந்த காலத்தில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் மார்க்கத்துக்கு முரணாக நிறைய செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுடைய இளைஞர்கள் அதை கேட்டுக்கிட்டு தாயினுடைய சொல்ல கேட்காம போகிறாங்க. அது தவறான விஷயம். ஏனென்றால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய அம்மாவுக்காக வேண்டி அவர்கள் மாற்று கொள்கையில் இருந்தாலும் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க. அவர்களுக்கான அத்தனை பணிவிடையையும் செய்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வந்தாங்க. வந்து தான் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் என்னுடைய தாய்க்காக துஆ செய்யுங்கன்னாங்க. எந்த அளவுக்கு இருந்தாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி திட்டக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாய்ங்கிற காரணத்தினால் பொறுத்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொன்னாங்க, தாயை மீறி நீங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்னா. ஆனால் மார்க்கத்தை ஏற்றி இருந்தார்கள், அதை விடல. அப்போ கொள்கையை மார்க்கத்துக்காக வேண்டி தாய் சொல்கிறத என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்காம இருக்கலாம். மார்க்கத்துக்கு முரணாக சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா மார்க்கத்தை தான் பின்பற்றணும், உம்மா சொல்ல பின்பற்ற தேவையில்லை. அதற்காக வேண்டி தாயை உதாசீனப்படுத்தக்கூடாது, மரியாதை இருக்கணும் அந்த இடத்துல. அவங்களுடைய மரியாதை மட்டும் விட்டுறது, அவங்க சொல்லப்படி அந்த செய்தியை மட்டும் விட்டுற வேண்டியது. மரியாதை இருக்கணும், அவங்க மேல அன்பு இருக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் செய்யணும். மார்க்கம் ஒவ்வொருவர்களுக்கும் செய்யக்கூடிய ஒவ்வொரு கடமைகளையும் சொல்லியிருக்கு, உரிமைகளையும் சொல்லியிருக்கு. நமக்கு உரிமைகள் கிடைக்கலங்கிறதுனால, பெற்றோர்கள் நமக்கு எந்த உரிமையும் செய்யலை, அவங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யலைங்கிறதுனால, நாம் நம்மளுடைய கடமையில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், இதிலிருந்து இந்த கடமையிலிருந்து நாம் மாறக்கூடாது. அவங்க கடமையை செய்யலைன்றதுனால நம்ம கடமையை நம்ம விட்டுறக்கூடாது. அது தாய் தந்தையர்கள் மட்டும் அல்ல, எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்யலைங்கிறதுனால நாம் அதை செய்யாமல் என்ன செய்யக்கூடாதுன்னா விடக்கூடாது. அதுதான் மார்க்கம். குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கும் சொல்லி காட்டுகின்றார், ஒரு தீய விஷயத்தை கொண்டு நீங்கள் நன்மையை கொண்டு தீய விஷயத்தை தடுத்து கொள்ளுங்கள். ஒரு தீய விஷயத்துக்கு தீய விஷயமே பரிகாரமாக ஆகாது, நல்ல விஷயம்தான் பரிகாரமாக ஆகும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஒரு செய்தி. அப்போ தீமையே செஞ்சாலும் கூட நம்மளுடைய அவர்கள் எந்த உரிமையையும் செய்யவில்லை என்றாலும் கூட, கடமைகளை விட்டு தவறி இருந்தாலும் கூட நாம் நம்மளுடைய கடமைகளிலிருந்து தவறக்கூடாது. இப்போ வந்துட்டு தாயினுடைய சொல்ல வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் விட்டுறலாம். அப்போ எந்த விஷயத்துக்காக வந்துட்டு தாய் சொல்ல கட்டுப்படுறது, அதாவது இரத்த உறவுகளை பேண வேணாம்னு சொல்றாங்கல்ல, எந்த விஷயத்துல எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டா இரத்த உறவுகளை விட்டுட்டு தாயின் பக்கம் செல்றது? நம் மார்க்கத்துக்கு முரணான, இஸ்லாத்துக்கு எதிராக, இயற்கைக்கு எதிராக எந்த ஒரு காரியத்தையும் சொல்லாத வரையிலேயும் இரத்த உறவுகளோடு நாம் சேர்ந்து இருக்கலாம். அவங்க மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்கிறாங்க அப்படிங்கன்னா நாம் என்ன செய்யணும், தாயினுடைய சொல்லத்தான் கேட்கணும், இரத்த உறவுகளை சேர்ந்திருக்க வேண்டிய தேவையில்லை. இதைத்தான் நாம் சொன்னோம். நாம் மார்க்கத்துக்கு முரணுன்னு சொன்ன உடனே நாம் எப்படி விளங்கிக்கிறோம் அப்படின்னா, இப்போ யாராவது ஜியாரத்துக்கு போகாதீங்கம்மான்னு சொன்னால் இதை மார்க்கத்துக்கு, நாம் ஜியாரத்துக்கு வாங்கன்னு சொன்னால் மார்க்கத்து இயக்கங்கள் சார்பாக அவங்க இருக்கின்ற பொழுது ஒரு எதிராக தான் தெரியுது. ஒரு பக்க சார்பாக அவங்க இருக்கின்ற பொழுது நாம் அதை மார்க்கத்துக்கு எதிராகன்னு சொல்லி நாம் விளங்கிக்கிறோம். அதனால் நாம் இரத்த உறவுகளை என்ன செய்யக்கூடாதுன்னா பேணாமல் சென்று விடக்கூடாது, இரத்த உறவுகளோடு நாம் இருக்க வேண்டும். ஓகே சார். இப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தா, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மொபைல் அடிக்ஷனை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, அதில் இன்னைக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. நீங்கள் ட்ராவல் அதிகமாக காலேஜ் படிக்கிறதா இருந்தாலும் ஊர் விட்டு ஊர் போய் படிக்க வேண்டிய நிலமையில தான் இருக்கிறோம். ஸோ அது மாதிரி டைமில் வந்துட்டு பயணத்தினுடைய நேரத்தில் வந்துட்டு அதிகமான முறையில் படங்கள் பார்க்குறது, இசைகள் கேட்குறது, இது மாதிரியான விஷயங்களில் தான் வந்துட்டு வாலிபனுடைய நேரங்கள் கழியுது. நீங்கள் நேரத்தை பற்றி சொன்னீங்க, நேரத்தை வந்து நல்ல வழியில் செலவு செய்யணும்னு சொன்னீங்க. ஆனால் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் அவனால் எதுவுமே செய்ய முடியாது, அப்போ உட்காந்து தான் இருக்கான். இப்போ அந்த நேரத்தில் அவன் வந்துட்டு இசையிலேயே அவனுடைய நாட்களின் அந்த நேரத்தை வந்துட்டு கழிக்கிறான். இப்போ அவனுக்கு நம்ம என்ன ஆதரத்து நம்ம சொல்கிறது? ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாங்க. அரஃபா பெருவெளியிலிருந்து அரஃபாவை முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலிருந்து திரும்பும்பொழுது
ஒரு சஹாபி பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல நெருக்கமாக வந்து அவங்களுடைய முகத்திரையை நீக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ஒரு கேள்வியை கேட்குறாங்க. கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாகனத்தில் ஒட்டகைக்கு பின்னால் ஃபதுல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க. அவங்க ஒரு வாலிப சஹாபி, ஒரு 7 வயது சஹாபி. இவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இடத்துல அந்த பெண்மணி முகத்திரையை நீக்கிட்டு கேள்வி கேட்குறாங்க. மார்க்க சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்குறாங்க, தன்னுடைய சந்தேகத்தை கேட்குறாங்க. இந்த வாலிப சஹாபி ஃபதுல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த பெண்ணை பார்க்குறாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால் இருக்கிறாங்க, முகத்திரையை நீக்கி இருக்கிறாங்க. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்குறாங்க. ஆனால் இவர் வாலிபர், இவர் அந்த பெண்ணினுடைய முகத்தை பார்க்குறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி அந்த ஃபதுல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய முகத்தை திருப்புறாங்க, பார்க்காதங்கிறாங்க. ஃபதுல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீண்டும் பார்க்கிறார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபதுலே நீங்கள் முதல்ல பார்த்த பார்வை சரி, 2வது பார்த்த பார்வை அது ஹராமான பார்வை, பார்க்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு இதில் 2 விஷயங்கள் நமக்கு. ஒன்று, நாம் எந்த ஒன்றிலையும் யதார்த்தமான நடக்கின்ற பொழுது, யதார்த்தமான பார்வைகள் படுகின்ற பொழுது அது ஹராம் அல்ல, மார்க்கம் அதை விளக்கலை. நாம் பார்க்க வேண்டும் என்ற உணர்வோடு மீண்டும் பார்ப்பது அது ஹராமாக ஆக்கப்பட்டது. அதே போன்று நாம் பயணத்தில் போகிறோம், அவங்க படம் போடுறாங்க, அவங்க பாட்டு போடுறாங்க, நம்மை அறியாமல் காதில் விழுவது அது ஹராம் அல்ல, அது நமக்கு தடுக்கப்பட்டதல்ல, அது ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனையோ சத்தங்களில் அது ஒன்று. கடை வீதிக்கு போகிறோம், மார்க்கெட்டுக்கு போகிறோம், பஜாருக்கு போகிறோம், அதில் கடை வீதிகளில் எத்தனையோ சத்தங்கள் கேட்கு. ஆனால் அதில் நாம் கவனம் செலுத்துவதில்லை. நமக்கு தேவையான விஷயங்களை நாம் கவனம் செலுத்திட்டு போகிறோம். இப்போ ஒருத்தர் கத்திரிக்காய் தக்காளி விற்றுட்டு போகிறாரு, அதில் நம்மளுடைய கவனம் போகிறதில்லை. நமக்கு என்ன பொருள் வேணுமோ அதில் தான் நம்மளுடைய கவனம் இருக்குது. அதே போன்று அங்கே பலது நடக்கலாம், துன்யாவில் என்ன வேணுமோ நடக்கலாம், உலகத்தில் என்ன வேணுமோ சத்தங்கள் கேட்கலாம், பாட்டு கேட்குது, படம் போடுறாங்க அப்படின்னா நாம் அதில் கவனம் கொள்ளாமல் நம்மளுடைய விஷயத்தில் நாம் கவனமாக இருந்துக்கணும். கேட்க வேண்டும் என்ற உணர்வோடு கேட்கின்ற பொழுது நாமும் அந்த தவறில் ஈடுபட்டவர்களாக ஆகிவிடுவோம், அது தடை செய்யப்பட்டது. நம்மளால் தவிர்க்க முடியாத நேரத்தில் நம்மளுடைய காதில் விழுது, நம்ம கண் முன்னால் நிற்கிதுன்ற அது பிரச்சனை இல்லை. நம்மளுடைய சிந்தனைகளை நம்மளை கட்டுப்படுத்திக் கொள்ளணும். இப்போ நீங்கள் முதல்ல சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அதில் பொண்ணு அப்பா சொல்ல இல்லாதவங்க அவங்க வந்துட்டு ரசூல்லா கிட்ட ஒரு பெண்மணி பேசிகிட்டு இருக்க போகும்போது அவங்க பார்த்தாங்க, ரசூல்லா வந்து அழகிய முறையில் அவங்களுடைய முகத்தை வந்து திருப்புனாங்கன்னு சொன்னீங்க. இதில் இன்னைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், அன்னைக்கு ரசூல்லா வந்து சஹாபாக்களை இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம், மனிதனுக்கு வந்துட்டு இயல்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், அதை அவங்க அழகிய முறையில் திருப்புனாங்க. இந்த தவறை வந்துட்டு செய்யாதீங்க, பார்க்காதீங்கன்றதை சூசனமாக அந்த இடத்துல சொல்லி காமிச்சாங்க. இன்னைக்கு அது மாதிரி வந்துட்டு ஒரு வாலிபனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்றது இன்னைக்கு இல்லை. எந்தெந்த விதத்துலலாம் ஒரு வாலிபனை வந்துட்டு பாவத்திலிருந்து வெளிவர பக்குவப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன சார்? ஏதோ நீங்கள் சொன்னீங்கல்லம்மா, ஏற்கனவே இளைஞர்கள் பெண்களை பார்க்குறாங்க, மொபைல் அடிக்ஷனில் இருக்கிறாங்க, மொபைல் ஆப்புகள் நிறைய இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இடத்துல ஹவ்வாத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க, அந்நிய பெண்களோட ரொம்ப நெருங்கி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த ஹவ்வாத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்நிய பெண்களோட நெருங்கி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. பெண்கள்கிட்ட நம்ம பேசுவோம், நம்மளுடைய கூட படிக்கக்கூடிய நம்மளுடைய நண்பிகள் இடத்துலையோ யார் இடத்துலையோ அந்த பெண் நண்பர்கள் இடத்துல இவங்களிடத்துலாம் நம்ம பேசக்கூடிய பழக்கம் இருக்குது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹவ்வாத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இடத்துல பேசுகிறாங்க. பேசி நிற்கிறத பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன ஹவ்வாத், என்ன செய்தின்னு கேட்குறாங்க. அவங்க உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்களேன்னு சொல்லி வெட்கப்பட்டு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என் ஒட்டகம் ஒன்றை காணோம் தேடி வந்தேன்ட்டான். என் ஒட்டகம் ஒன்றை காணோம் தேடி வந்தேன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹவ்வாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பார்க்கும்போதெல்லாம் கேட்பாங்க, ஹவ்வாத்தே, காணா போன ஒட்டகம் கிடச்சிதாம்பாங்க. இப்போ அந்த ஹவ்வாத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை இப்படி வச்சு செய்கிறாங்கள அப்படின்னு சொல்லி அவங்களை பார்ப்பதை கொஞ்சம் தவிர்த்தாங்க. பள்ளிக்கு தொழுதுட்டு உடனே பள்ளியை விட்டு வெளியே போகிற மாதிரி உண்டான சூழல் எல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. இப்போ ஹவ்வாத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நேரம் பள்ளியில் வந்து தொழுகிறாங்க, யாருமே இல்லை, இன்னைக்காவது நம்ம நிம்மதியாக தொழுவோம் அப்படின்னு சொல்லி தக்பீர் அடி தொழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. உட்கார்ந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து போயிடுவாங்கன்னு ஹவ்வாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுகை நீட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹவ்வாத், நீங்கள் எவ்வளோ நேரம் நீட்டினாலும் நான் இருப்பேன்ட்டாங்க.
ஒட்டகத்தை கேட்காம போகமாட்டான்னாங்க. அவர் பார்த்தாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே தொழுகையை அவர் விரைஞ்சு முடிச்சார். சீக்கிரமாக தொழுகையை முடிச்சார். முடித்த உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹவ்வாத்தே அந்த ஒட்டகம் காணா போன ஒட்டகம் கிடச்சிருச்சான்னு. உடனே அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, யாரை ஹக்கை எந்த சத்தியத்தை கொண்டு அல்லாஹ் அனுப்பினானோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு ஒரு ஒட்டகமும் காணா போகலை யா ரசூலல்லாஹ்னு உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டே சென்று விட்டார். சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. இப்போ உடனே அந்த சஹாபி அன்றைக்கு அவர்களே சொல்கிறார்கள், அவர்களுடைய உள்ளத்தில் அவர்களுடைய ஒரு உறுதியை அவர்கள் ஏற்கிறார்கள். இனிமே என் வாழ்க்கையில் எக்காரணத்தை கொண்டும் நான் தவறான தகவல் பொய்யை சொல்றதில்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருகிறார். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே இரண்டை நமக்கு சொல்லித் தருகிறார். எப்படி ஒரு வாலிபரை வழிநடத்துவது, அவர்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான உணர்வு காமம், அதை எப்படி நம்ம வழி நடத்துவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல, ஏன் அந்நிய பெண்கிட்ட நின்று பேசுனீங்க, அன்னைக்கு பொய் சொன்னீங்களா, ஏன் பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி விசாரணை தோரணையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. அவர்கள் ஒரு நட்போடு, ஒரு தந்தையைப் போல, ஒரு சகோதரனை உணர்த்தி எடுக்க அதை உணர்த்துறாங்க. இப்படி இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் உணர்த்துகிறார். ஓகே ஹஜ்ரத், இப்போ நம்ம காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் எப்படி என்னெல்லாம் பண்ணலாம் ஒரு வாலிபனை வழிநடத்துறதுக்கு, அது என்னன்னு இளைஞர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னன்னாமா, மக்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒரு நீண்ட கால திட்டம். இன்னைக்கு எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, சம்பாதிப்பது மட்டுமே இன்றைக்கு வாழ்வினுடைய குறிக்கோளாக நினைக்கிறாங்க. சம்பாதிக்கிறது மட்டுமே என்ன இல்லை அப்படின்னா வாழ்க்கையினுடைய குறிக்கோள் இல்லை. நிறைய கமிட்மெண்ட்ஸுகள் இருக்குது. சமூக அக்கறையோடு செயல்படுவது, சமூகம் சார்ந்து உழைப்பது, இப்படி நிறைய இளைஞர்களை நாம் என்ன செய்கிறதுனா பக்குவப்படுத்துவது. சமூகம் சார்ந்து கொண்டு செல்றது தான் அவர்களை இதிலிருந்தெல்லாம் என்ன செய்யணும், வெளியே கொண்டு வரும். சமூகம் சார்ந்து செயல்பட வைக்கணும் இளைஞர்களை, மக்களோடு சேர்ந்து செயல்பட வைக்கணும். இன்றைக்கி எல்லாருமே என்ன இருக்கிறாங்க அப்படின்னா தனித்தனியாக நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. தனித்தீவாக மொபைலோடையே சேர்ந்து போயிடுறாங்க. இல்லை என்றால் தன்னுடைய நண்பர்களோடையே சேர்ந்து என்ன செஞ்சிடுறாங்கன்னா போயிடுறாங்க. நேரங்காலங்களை அப்படியே வீணாக கழிக்கிறாங்க. சமூகம் சார்ந்துனா என்ன அப்படின்னா, இன்னைக்கு யாருக்காவது உதவி செய்யணும்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் அவர்கள் தன்னை நபி என சொல்வதற்கு முன்னால் அவர்களுடைய வாலிபத்தில் 25 வயது இளைஞராக இருக்கின்ற பொழுது, இல்லைனா சிறு வயதில் இருக்கின்ற பொழுதே கடை வீதிக்கு செல்கின்ற பொழுது நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வீடுகள்லையும் பக்கத்து வீடுகள்லாம் யாருக்கும் கடைக்கு போகணுமான்னு கேட்டுட்டு கடத்தருக்கு போயிட்டு வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம வீடுகளுக்கே உதவி செய்கிறதுக்கு, கடைகளுக்கு போயிட்டு வர்றதுக்கு, அம்மா சொல்லுக்கு, சகோதரனுடைய சொல்லுக்கு, நானாவோ ஏதோ சொன்னால் இன்னைக்கு கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு இன்னைக்கு காசு கேட்குறாங்க. சின்ன பிள்ளையே என்ன செய்கிறாங்கன்னா காசு கேட்குறாங்க. இன்னைக்கு நாம் அப்படி இது பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது சமூக அக்கறையோடு இன்னைக்கு இருக்காது. இன்னைக்கு இது மாதிரியான இது இல்லாதனால, உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த பழக்கம் இல்லாதனால, பிறருக்கு உதவணுங்கிற அந்த பழக்கம் இல்லாதனால, சமூக சிந்தனையே இல்லாமல் இன்னைக்கு எல்லாவற்றையுமே வீடியோ எடுக்கிறது, அதை வலைதளங்களில் பகிர்வது, இப்படி தான் இருக்கிறாங்களே தவிர முதல்ல அவருக்கு உதவி செய்யணுங்கிறத யாரும் என்ன செய்கிறது இல்லைன்னா இன்னைக்கு நினைக்கிறது இல்லை. அந்த சமூக அக்கறையை, சமூக சிந்தனையை இளைஞர்கள் இடத்துல ஏற்படுத்தணும். ஒரு ஆக்சிடென்ட்டே ஆனாலும் அவனை தூக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் எடுத்து வீடியோ தான் நமக்கு அப்படி தான் செய்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, வடக்க ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கிறாங்க, கடுமையான நெருக்கடி. அதில் ஒரு பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. அவங்க ஜன்னல் வழியாக தன்னுடைய முகத்தை வெளியே காட்டணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அதுக்கு உதவி செய்கிறதுக்கு பதிலாக அதை வீடியோ எடுத்து எல்லாரும் கேலி பண்ணி சிரிக்கிற வீடியோ சோசியல் மீடியாக்களில் வந்தது. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. அதை விட்டுட்டு நாம் என்ன செய்யணும்னா இன்றைக்கி சமூக அக்கறையோடு செயல்பட வைக்கணும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இளைஞர்களுக்கு இன்றைக்கு செய்யப்படக்கூடிய முதல் வேலை. அவர்களுடைய இலக்கு தீர்மானிக்கப்படணும். இலக்குன்னா அந்த அவங்க என்ன செய்யணும், நீண்ட கால திட்டம், அவங்களுடைய உழைப்பு எப்படி இருக்கணும், கல்வியாக இருந்தாலும் உழைப்பாக இருந்தாலும் ஒரு நீண்ட கால திட்டத்தோடு இருக்கணும். அது சமூகம் சார்ந்து இருக்க வேண்டும். எல்லாவற்றிலையும் காசு சம்பாதிப்பது மட்டுமே குறிக்கோளாக இருக்கக்கூடாது. மார்க்கம் சார்ந்த விஷயங்கள்லையும் அவருடைய ஈடுபாடு கண்டுன்றது தான். சரி ஹஸ்ரத், இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரியே அல்லாஹ்வினுடைய பயம் இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சால் அதுலேருந்து வெளில வரதுக்கான வழி இருக்கணும். இருந்தாலுமே ஒரு மனிதனுக்கு அது ஒரு இயல்பான விஷயங்கள் தான். இதையெல்லாம் தாண்டியுமே அவனை பாவத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவீங்கன்னா என்ன ஹஸ்ரத் சொல்லுவீங்க? என்னம்மா, பசி இது பொதுவானது. பசியை தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம், எதை வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் நாம் எதைத்தான் சாப்பிடணும்,
சமைச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறையோடு நாம் என்ன செய்கிறோம்னா சாப்பிட்றோம். அதே போன்று நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் நம்மளுடைய காமத்தையும் முறையாக நாம் தீர்ப்பதற்கு செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னா திருமணம். மார்க்கம் அதைத்தான் சொல்கிறது. மன்னிஸ்தத்தா, உங்களால் முடிஞ்சதுன்னா முதல்ல என்ன செய்யுங்க அப்படின்னா திருமணம் முடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லு. வாலிபத்தில் வந்துட்டு திருமணத்தை முடிச்சுக்கிறது நம்மளுடைய காமத்தை முறைப்படுத்துவதற்கு நாம செய்ய வேண்டிய முதல் வேலை திருமணம் முடிப்பது. ஆனால் நோக்கம் அதுவாகிடக்கூடாது. நோக்கன்றது திருமணன்றது ஒரு இபாதத், அதனுடைய சட்ட சிட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் அதனுடைய உள்ள வரணும். ஆனால் அது வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடை, அதுவும் ஒரு காரணமாக இருக்கே தவிர அது மட்டும் நமக்கு ஒரு ரீசன் கிடையாது. அதுதான் நான் சொல்ல. அல்ஹம்துலில்லாஹ், கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் நிறைய தெளிவான விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இப்போது அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருமணத்துலேயும் வந்துட்டு நமக்கு பெரிய சிக்கல்கள் இருக்குது. அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் இன்ஷால்லா நம்ம வந்து சந்திப்போம். முதல் முறையாக வந்துட்டு எங்கள் சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இன்ஷால்லா இன்னும் பல வீடியோ வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து நம்ம வந்து பார்க்கணும். இன்ஷால்லா மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.